நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் திரு தியாகராஜன் அவர்கள். சார் வணக்கம். கேப்டன் விஜயகாந்த் காலமானார். உங்களுடைய இரங்கல் செய்தி, அவரோடு நீங்கள் இணைந்து பணியாற்றிய அனுபவங்கள். ரொம்ப ஒரு தாங்க முடியாத ஒரு சோகமான ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு காலையில். நான் ரொம்ப அதிர்ந்து போனேன். நான் நல்ல மனிதர், பண்பானவர், எனக்கு நல்ல நண்பர். அவருடைய இழப்பு தமிழ் இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. இது அவர் தமிழ் இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்காக ஆற்றிய பல தொண்டுகள் நம்மளாலலாம் மறக்கவே முடியாது. குறிப்பாக சொல்லணும்னா, ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய டைரக்டர் ஆக்குனது விஜயகாந்த் சார் தான். அதில் ஆர்கே செல்வமணி அவளை வச்சு புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரனுக்கு அப்புறம் அவர் கேப்டன்ற பேரே அந்த படத்தின் மூலமா வந்தது. மக்கள் அவர் அன்பா கேப்டன் அழைக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு மக்களோட பழகிற விஷயம், அவங்களுக்காக செய்யற நல்ல விஷயங்கள். அவர் ஒரு கல்லூரி ஆரம்பிச்சு அதுல சீட்டு யார் கேட்டாலும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து கேட்டாங்கன்னா பணமே வாங்கிக்காம அவங்களெல்லாம் அட்மிட் பண்ணாரு. தெரிஞ்சவங்கெல்லாம் கொஞ்சம் விஜயகாந்த் சார் இதுல யூனிவர்சிட்டியில வாங்கி கொடுங்கன்னு கேட்கும்போது, நம்ம ஏதாவது ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்கும்போது உடனே இமீடியட்டா அதுக்கு அட்டன் பண்ணுவாரு. நிறைய பேர் அங்கே இலவசமா படிச்சாங்க. அவரு நம்ம நடிகர் சங்கத்துக்கு தலைவராக இருந்தப்போ அது கடனில் மூழ்கி இருந்தது. அந்த கடன் அடைக்கிறதுக்காக நடிகர்கள்லாம் கூப்பிட்டு போய் அந்த நேரத்தில் பிரசாந்தனுடைய கலை நிகழ்ச்சி சிங்கப்பூர், மலேசியா, லண்டன்லாம் நடந்துச்சு. அதே மாதிரி ஒரு பெரிய கலை நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலமாக இதை நிதியை திரட்டி நடிகர் சங்கத்தின் கடன்லாம் அணைச்சாரு. பர்மனண்டா நடிகர் சங்கத்துக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சது. அவரை யார் கதை சொல்ல வந்தாலும் அது பொறுமையோட கேட்டு அவங்க ஒரு பெரிய கதை டிபார்ட்மெண்ட்டை ரெடி பண்ணி அதில் உட்கார வச்சு அவங்களோட கதை விவாதம் பண்ணி அதில் தேர்வு செய்து அவர் மதுரையிலேருந்து புறப்பட்டு இங்கே சினிமா இண்டஸ்ட்ரி வரணும்னு நினச்சானா அவர் சினிமா இண்டஸ்ட்ரி தன்னை அடாப்ட் பண்ணிட்டார். இப்போ என்ன அது புதுசாக பண்ணுனா அதில் நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லி ஃபைட்டிங்கில் அவர் மிகப்பெரிய ஒரு இதை தேர்ச்சி பெற்றாரு. அதை படங்களில் புகுத்தினாரு. அவருடைய படங்கள்னாலே அதில் சென்டிமெண்ட்ஸ் இருக்கும், ஃபைட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனோட நல்ல படங்கள் பண்ணாரு. ஒரே வருஷத்துல 14 படம் ரிலீஸ் ஆனது விஜயகாந்துக்கு தான். அப்படி ஒருத்தரால் 14 படம் ரிலீஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு அவருக்கு நல்ல குணங்களும் அவருடைய அணுகுமுறை. ப்ரொடியூசர்கிட்ட சில நேரங்களில் அவங்களால பணம் கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல, நான் அடுத்த படத்தில் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்றது. எப்போ யாருடைய கால் ஷீட் இருந்தாலும் அதை வீணடிக்காம அந்த டைமுக்கு போய் அதை காலையில் 6 மணின்னா 5:30 மணிக்கே ஸ்பாட்டில் இருக்கிறது. ரொம்ப எளிமையா அங்கே கொடுக்குற சாப்பாடு, அந்த மாதிரி விஷயங்கள் அவர் அப்படியே இருந்து தன்னை ஒரு பெரிய லெவலுக்கு டெவலப் பண்ணிக்கிட்டாரு. நன்றி சார். திரு விஜயகாந்த் அவர்களுடனான நினைவுகள் சார்ந்த பல்வேறு விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக.